வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை உயிர் தெழுந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை வாழ்த்தவும் போற்றவும் தந்த ஆண்டவரே கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய கர்த்தாவே வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் இப்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே தன்னை தாழ்த்தின அந்த குட்டி சாமுவேலை போல எங்களை தாழ்த்தி இப்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அடியேனை மறைத்துக் கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். எல்லா துதி கனமையுமே மிக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தர் கடந்த 9 மாதமளவும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் தந்து நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், குறைவில்லாமல் நடத்தி இருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவரை நன்றியோடு கூட அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வாரத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தியானிக்க போகிற விஷயம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். கிட்டத்தட்ட அதை வேத வல்லுநர்கள் 250 சம்பவங்களாக அந்த காரியங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு இது நான் நினைக்கிறேன் 57வது சந்தர்ப்பம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம போவோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இந்த வசனம் முடிகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்ன அவர் செய்த பிரசங்கங்களிலேயே மிகப்பெரிய பிரசங்கம் என்பது இந்த மலை பிரசங்கம் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த மலை பிரசங்கம் அதுலயும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பகுதி நம்ம இன்னைக்கு வாசித்த இந்த சம்பவம், இந்த பகுதி காணப்படுகிறதை நம்மால பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்மால் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், அப்படி நம்மையும் இருக்க சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி தான் இந்த பகுதியாக காணப்படுகிறது. அதுல ஆண்டவர் பாருங்க, எடுத்த உடனே என்ன சொல்றாரு? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது வழக்கமா இந்த பகுதியில இதுவரைக்கும் இந்த 5வது அதிகாரத்துல
பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி 6 சந்தர்ப்பங்கள் வருகிறது. இது 6வது சம்பவமாக அது காணப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பல்லுக்கு பல் அப்படிங்கிறதுல அந்த பழி வாங்குதல், அதுல அவங்க நம்ம என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதை அதை எந்த விதத்திலையும் அவங்க மாற்றலாம் இல்லை, அதை அப்படியே லிட்ரலா எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உங்கள் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்வி. அப்படி சொல்லப்பட்டதை இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? உனக்கு அடுத்தவனை சிநேகிச்சுக்கோ, உன்னுடைய எதிரியை சிநேகிக்காத, உன்னை பகைக்கிறவனை சிநேகிக்க கூடாது என்பதாக இவர்கள் அப்படின்னு சொல்றது யாரு? பரிசேயர்களையும் வேதபாரகரையும் நம்ம குறிக்கிற வார்த்தை தான் இவர்கள். மத அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா மத வியாதிகள். இன்னும் தமிழ்ல அதை இன்னும் அர்த்தப்படுத்தி சொல்லணும்னா மதம் பிடித்தவர்கள். வெறுமன அவர்களுக்கு மதம் மட்டும் இல்லை, அவர்களுக்கு மதமும் பிடித்திருக்கிறது. மதமும் பிடித்திருக்கிறது. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட நான் மதவாதிகள்னே சொல்றது இல்லை. நான் எப்பவுமே எனக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. நான் மத வியாதிகள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மத வியாதிகள் என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போய் அங்க போய் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். அதாவது அவருடைய ஆண்டவர் அவருடைய ஜனங்கள்கிட்ட பேசும்போது சில குறிப்பிட்ட வகையான ஜாதிகளை நீ முழுக்க அழிச்சு போடணும். அதாவது அவங்க உயிரோடவே வைக்கக்கூடாது, அவர்களை முழுவதாக அழித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். உடனடியான உதாரணம் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, எனக்கு ஞாபகம் வருது அமலேக்கியர். அமலேக்கியர் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் இருந்தார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் அவர்களை என்ன சொல்றாரு? அவர்களை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி புதிதாய் ராஜாவான அந்த சவுலுக்கு என்ன கட்டளை எடுக்கிறான்? அமலேக்கியர்களில் ஒருவனையும் உயிரோட விடக்கூடாது, அமலேக்கியர்களில் ஒன்றும் கூட தப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றத பார்க்கிறோம். ஆனா அதுக்கு அவன் கீழ்ப்படியல. அது நிமித்தமாக வந்த நஷ்டத்தை அவன் சந்தித்தான். ஒரு பக்கம் அது இப்ப இன்னைக்கு உள்ள டாபிக் இல்லை. இப்போ ஆண்டவர் இப்படி அழிக்க சொல்றாரே, இத இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இந்த வசனங்களை எப்படி அவங்க ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை தனக்கு அடுத்தவர்களுக்கு பர்சனல் என்மிட்டிக்கு இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதுதான் விஷயம். அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆண்டவர் சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். இதுல இன்னொரு பகுதி இருக்கிறது. அது என்னது? அதுக்கு பேரு இம்ப்ரகேட்டரி சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ரகேட்டரி சாம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய எதிரிகள் அழிந்து போவார்களாக, என்னுடைய எதிரிகள் ஒளிந்து போவார்களாக, அவர்கள் இல்லாமல் போவார்களாக, அவர்கள் அழிந்து போவார்களாக அப்படின்னெல்லாம் சங்கீத புஸ்தகத்துல சங்கீதங்கள் இருக்கிறது.
உன்னுடைய பிள்ளைகளை சுவரின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு உள்ள ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. ஆனால் அதை வைத்து கொண்டு பர்சனல் என்மிட்டிய இது பண்ணக்கூடாது. அது ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும் அல்லவே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு ஒருவரும் நஷ்டப்படக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதனாலதான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம். அப்போ அப்படி அன்புள்ள தெய்வம்னு சொல்றீங்க. அப்போ ஆனா இது மாதிரி எதிர்மறையான கருத்துக்களை உடைய வார்த்தைகளும் இருக்கே அப்படின்னா, இது பாவத்திற்கு வரக்கூடிய தண்டனையை பற்றி தான் ஆண்டவர் அங்க பேசுறாரே ஒழிய, அது எந்த இடத்திலும் பர்சனல் என்மிட்டி, தனிப்பட்ட விதத்தில் பகைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. இதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம உதாரணங்களை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க. முதலாவது ஒரு உதாரணம் முதலாவது உதாரணம் எங்க சொல்றோம் அப்படின்னா, எடுங்க பார்ப்போம். யாத்ராகமம் 23வது அதிகாரம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 4வது 5வது வசனம். 23, 4, 5. உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக இருந்தது. ஒருத்தர் நமக்கு பிடிக்காதவன், அவனோட மாடு எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னா, அது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை என்ன செய்யணுமா? திருப்பி கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவனோட கழுதை சுமக்க முடியாம கீழே விழுந்து கிடந்ததுன்னா அதை தூக்கி விட வேண்டும். அதை கண்டிப்பா நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில சத்துருக்களை வெறுக்க கூடாது என்றும் சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப பாப்புலரான உதாரணம். எகைன் நம்ம சவுலுக்கு தான் நம்ம திரும்ப போறோம். தாவீது 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு திருப்பினா, 1 சாமுவேல் 24:17 அதை வாசிக்கிறேன் பாருங்க. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் அப்படின்னு இங்கு சவுல் தாவீதை பார்த்து சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இங்க என்ன நடக்குது? சவுல் தாவீதை துரத்தி அவனை எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி துரத்திட்டு வாரான். ஆனால் தாவீதுக்கு அந்த சவுலை கொன்று போடத்தக்கதான ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாய்க்கிறது. அப்ப அவன் கூட இருக்கவன் கேட்கான், ராஜாவே ஒரே குத்தா குத்திடுறேன். அவன் சத்தமே போட மாட்டான், ஒரே குத்துலயே செத்துருவான். அப்படி நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அந்த தாவீது என்ன செய்தான்? அதற்கு இணங்கவில்லை. அதற்கு இணங்காமல் அவன் என்ன பண்ணான்? இல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் என் கையை வைக்க மாட்டேன், கை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதுலயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தையும் அதுல பார்க்க முடியும். அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி, அதாவது
அங்க வந்து அதுல வந்து அவன் அதுக்கு முன்னாடி இருக்கு 24வது அதிகாரத்திலயா 23வது அதிகாரத்திலயா அவனுடைய வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டான்னு இருக்கும். அது எங்க இருக்கு? வஸ்திர தொங்கலை அறுக்கும் போது தாவீதுடைய மனது அடித்து கொண்டது. நேரே நீ சாக வேண்டும் அப்படிலாம் வரும். அதான் அது அதுல எங்க இருக்கு? அடித்து கொண்டதுன்னு இருக்கும். நான் கண்டுபிடிக்கிறேன். ஒன்னு சாமுவேல் 24:5 தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. பாருங்க, ஒரு ஆண்டவருடைய மனுஷனுடைய இருதயத்தினுடைய நிலவரத்தை பாருங்க. அவன் என்ன பண்றான்? அவனுடைய எதிரி அவனுடைய கையில் கொடுக்கப்படுகிறான். அது வந்து ஆண்டவர் அவனுக்கு வச்ச டெஸ்ட். என்ன டெஸ்ட்? இவன் வந்து என்ன பண்றான் பார்ப்போம். ஆண்டவருடைய நேரத்திற்காக அவன் காத்திருக்கானா, இல்லைன்னா வாய்ப்பு வருது இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு அள்ளி எல்லாத்தையும் மடியில் கட்டிக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்காக. இன்னும் சொல்ல போனா அவர் குறித்த நேரத்திற்காக நீ காத்திருப்பியா, அப்படி இல்லைன்னா நீ எடுத்துக்குவியா அப்படிங்கிறதுக்கான ஒரு சோதனை அவனுக்கு வருகிறது. அவன் உள்ள போறான், சவுலுடைய ஈட்டியை எடுத்துக்கிட்டான், சவுலுடைய சொம்பை எடுத்துக்கிட்டான். இது ரெண்டும் எடுத்துக்கிட்டா காணாது, அது வேற எங்க இருந்தா தூக்கிட்டு வந்துட்டேன்னு கூட சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணான்? அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அதை வந்து அவனுடைய கையில் இருக்க அவனுடைய இதை வச்சு கத்தியை வச்சு அதை அறுத்து எடுக்கிறான். அதை அறுக்கும்போது தாவீதுக்கு மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படிஞ்சவனா இருந்தான். அவன் வந்து அந்த சோதனையை மட்டும் ஜெயிக்கிறது இல்லை, இன்னொன்னு என்னது, உன்னுடைய எதிரிக்கும் நன்மை செய்யணும். எதிரியையும் வந்து நீ உனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவனை போட்டு பழி வாங்க கூடாது, அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துல அவன் என்ன பண்றான்? அவனை உயிரோட விட்டு வைக்கிறான். அவனை கூட இருக்கவங்க யாரும் அவனை தொட விடாதபடி பாதுகாத்து கொண்டான். அது மட்டும் இல்லை, அவனுடைய திங்ஸை எடுத்துட்டு போறான். போயிட்டு சொல்றான், நான் ஒரு தெள்ளு பூச்சி மாதிரி இருக்கேன், என்னையே ஏன் தேடி வர, என்னையே ஏன் துரத்துற அப்படின்னு சொல்லியெல்லாம் அவன் புலம்புறதை பார்க்குறோம் பின்னாடி. ஆனா இங்க அவனுடைய இருதயத்தின் நிலவரத்தை சவுல் சொல்றத பாருங்க. சவுல் என்ன சொல்றான்? நீ எனக்கு, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்படி அந்த நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறதான ஒரு இருதயத்தை உடையவனாய் தாவீது காணப்பட்டான். அதே மாதிரி அதோட விட்டுறல தாவீது. அதுக்கப்புறம் பாருங்க, 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். அங்க என்ன நடக்கிறது? இப்போ ராஜாவாயிட்டான் தாவீது. தாவீது ராஜாவாயிட்டான். தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்? 9வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 9:3 தானே? 9:3 தான் இருக்கு. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான்
என்றான். இந்த இடத்துல அவன் மேவி போசத்தை எப்படி தன்னுடைய மேஜையில உட்கார வச்சு அவனை துரத்தி அடிச்ச அவனுடைய எதிரியினுடைய மகன், அவனுக்கு அவன் இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவனால இவன் பட்ட பாடுகள் ஏராளம். ஆனாலும் அவன் என்ன பண்றான், அவனுடைய எதிரியினுடைய மகனுக்கு அவனுடைய டேபிள்ல இடம் கொடுத்து அவன் சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்து அப்படி அவன் அந்த மன்னிக்கிற சுவாபத்தை அவன் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் உண்டு. இதெல்லாம் எதுக்காக நம்ம இப்போ இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நாம் நம்மை பகைக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணும், நாம் சிநேகிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி நம்ம சிநேகிக்கணும்? ஏனென்றால் நம்முடைய பிதா அப்படிப்பட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதனோட இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த இதை முடிச்சிருவோம். அது என்ன அப்படின்னா, அது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல அந்த சந்தர்ப்பத்தை போட்டிருக்காங்க. அது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு எதிரி ராஜா வருகிறான். அவன் எலிசாவை பிடிக்கும்படியாக முயற்சிக்கிறான். அந்த இடத்துல அவனுடைய பெரிய சேனைகளோடு அவன் அவனை சுற்றி நிற்கிறான். அப்போ இந்த எலிசா என்ன பண்றான், ஜெபம் பண்ணி அவங்களுடைய கண்களை குருடாக்கி, நான் உங்களை எலிசாட்ட கூட்டிட்டு போறேன்னு அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் இழுத்து கொண்டு அவன் கரெக்டா அவனுடைய எதிரியினுடைய வீட்டுக்குள்ள நடு வீட்டுல கொண்டு விட்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சமயத்துல அந்த ராஜா எப்படி பிஹேவ் பண்றான் பாருங்க. 2 ராஜாக்கள் 6:21. 2 ராஜாக்கள் 6:21. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேல் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். இவர் நோகாம நுங்கு திங்கலான்னு பாக்குறாரு. இவர் ஒண்ணுமே செய்யல. அந்த எதிரி கூட்டத்தை இந்த தீர்க்கதரிசி அவன் கூட்டிட்டு நடு வீட்டுல விட்டுருக்கான். இவர் என்ன பண்ண பாக்குறாரு, வெட்டி போடலாமா அப்படின்னு கேட்கான். அதுக்கு அந்த தேவ மனுஷன் எலிசா சொன்ன பதில பாருங்க. அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, நீதான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ஆண்டவர் அந்த அந்த இவனை கொல்ல தேடி வந்த அந்த இராணுவம், இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிரான இராணுவம், இஸ்ரவேல் தேசத்தாரில் அவங்க நினைச்சப்பெல்லாம் அடிச்சு அவங்கள பிடிச்சு அவங்கள அடிமையாக்கி கொண்டு அவருடைய பொருட்களை கவர்ந்து கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சரீர பிரகாரமான இல்ல மனசுலையும் பெரிய நஷ்டங்களை உண்டாக்கி கொண்டிருந்த அந்த சீரியர்கள் இங்க என்ன நடக்குது, ஆண்டவருடைய பண்பை ஒரு தேவ மனுஷன் அங்க காட்டும் போது அவர்கள், அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அவன் எதிரிகளுக்கு செய்த நன்மையை பார்த்துட்டு அவனுக்கே வெக்கமா போச்சு. சார், நம்ம அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அத்தனை பேரையும் கொன்னு காலி பண்ணி தூர போட்டிருக்கலாம். ஆனா அவங்க நம்மளை ஒண்ணும் செய்யாம மரியாதையா நடத்தி சாப்பாடும் கொடுத்து
அனுப்புனாங்களே, நம்ம போய் அந்த ஜனங்களை நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். இது எல்லாமே எதனால வந்தது? சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்கிறதான விஷயமாக அது ஆண்டவர் சொல்லி இருந்ததுனால. இன்னும் சொல்ல போனா, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்பது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து சொன்ன கற்பனை அல்ல. அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். ஆனால் அதை அவர்கள் என்னவா மாத்திட்டாங்க? உன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு சொன்னது என்ன முடிவு பண்ணிட்டாங்க? நீ ஒரு இஸ்ரவேலன், ஆகவே நீ இஸ்ரவேலனை நேசித்தால் போதும். உன்னை வெறுக்கிற, உனக்கு எதிராக இருக்கிற ரோமர்களையும் சமாரியர்களையும் மற்றவர்களையும் நீ என்ன செய்யலாம்? வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. மாற்றி கற்றுக் கொடுத்ததுனால, அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம விளங்க முடியுது. என்னது? ஆண்டவர் நம்மையும் நமக்கு எதிராக நிற்கிறவர்களை கூட நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது நம்ம நினைக்கிற மாதிரி இது பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப லேசு. ஆண்டவர் உன்னை நேசிப்பது போல நீயும் உனக்கு உன்னுடைய எதிரிகளை நேசிக்க வேண்டும், உன்னை வெறுக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த வசனம் அந்த 6:44 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம வெறுக்கிறவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமா? மத்தேயு 6:44 என்ன சொல்லுது? 6:44 5:44 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகிக்கணும், அதுவே கஷ்டம். அடுத்தது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அடுத்தது பகைக்கிறவர்களுக்கு நன்மை வேற செய்யணுமா? அதுக்கப்புறம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு லேசு. ஆனா அந்த இடத்துல வரும்போது அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதான் அங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆண்டவர் ஆனா என்ன சொல்லியிருக்காரு? நம்மளை நேசிக்க சொல்றாரு, அவங்கள ஆசீர்வதிக்க சொல்றாரு, அவங்களுக்கு நன்மை செய்ய சொல்றாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. நம்ம யாருக்கு தான் ஜெபம் பண்ணுவோம்? நமக்கு பிடிச்சவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம இடத்துல கேட்டவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அது அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்போ நம்ம சத்துருக்களை நேசிக்க நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவரே உதவி செய்யும்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா இது நம்முடைய திறமையினால் இது செய்யக்கூடியது இல்லை. அதை முதல்ல நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். என் திறமையில என்னால என்னுடைய சத்துருவை நேசிக்க முடியாது. அதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாதான் முடியும். அப்போ அதுக்காகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் புத்திரராய் இருப்பீர்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. எப்படி? அதே போலதான் தகப்பனுடைய குணாசீனங்கள் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறது. அப்போ அவர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவராய் இருந்தால் நீங்களும் எப்படிதான் இருக்கணும்? அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் நல்லோர் தீயோர் அப்படின்னு பாக்குறது இல்லை. எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் அவர் டீல் பண்றாரு. அப்போ அதுக்கு என்ன அது எப்படி? அது நியாயமா? அது சரியா? ஆண்டவரே, நான் ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்லது நடக்கணும், கெட்டவனுக்கு தீமை நடக்கணும்.
ஆனா அப்படி ஒன்றும் தெரியலையே, இந்த உலகத்துல அப்படி ஒன்றும் தெரியலையே. உலகத்துல எல்லாருக்கும் ஒண்ணு போலதானே நடக்கு. துன்மார்க்கனுக்கு எப்படியோ அப்படிதான் சன்மார்க்கனுக்கு நடக்குது. அப்போ இதற்கு நம்முடைய திறமையினால் இது சாத்தியமில்லை. இது எப்பதான் இது சாத்தியப்படும்? நாம் அவருடைய அன்பை குறித்து உணர்ந்து, அவர் நமக்கு செய்த மன்னிப்பை புரிந்து, நான் எவ்வளோ பெரிய துரோகியா இருந்தேன், எவ்வளோ பெரிய பாவியா இருந்தேன், நான் எவ்வளோ தூரம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தேன், ஆண்டவரை துக்கப்படுத்தினேன், வருத்தப்படுத்தினேன், என்னைய ஆண்டவர் மன்னித்தாரே, என்னைய ஆண்டவர் நேசித்தாரே, என்னைய ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரே, அதனால எனக்கு தீமை செய்த இந்த மனுஷனுக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் மன்னிப்பேன், நான் விட்டு கொடுத்துருவேன், நான் பகைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வரணும். அது யாருடைய தன்மை? அது ஆண்டவருடைய தன்மையாக காணப்படுகிறது. இதுல ஒரு இந்த இப்ப நான் ஒரு சம்பவம் சொல்ல போறேன். அந்த சம்பவம் வேதத்தில் இல்லை, ஆனால் எபிரேய அது பேர் என்ன, அந்த பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை. அதுபோல அந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்ட அந்த புஸ்தகங்கள் ஏராளம் இருக்கிறது. அதுல ஒரு புஸ்தகத்துல இப்படி ஒரு சம்பவத்தை அவர்கள் எழுதி இருக்கிறத ஒருத்தர் சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம எங்க போனோம்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குகிற அந்த இடத்துக்கு போனோம். மோசே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். எதிர்த்தாப்புல செங்கடல் இருக்கிறது. செங்கடல்ல நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ செங்கடலை பிள அப்படின்னு சொல்றாரு. அவனும் அது போல செய்கிறான். செங்கடல் பிளக்கிறது. ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் செங்கடல் வழியாக தரையில வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடந்து அவர்கள் செங்கடலை கடந்து விட்டார்கள். இப்ப பின்னாடியே எகிப்தியரின் சேனைகள் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அப்போ வந்துட்டே இருக்கு, இவங்களும் போயிட்டே இருக்காங்க. இவங்க உள்ள எல்லாரும் அந்த எகிப்தினுடைய மொத்த சேனையும் செங்கடலுக்கு உள்ள வர்ற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அல்லது அங்க அந்த மேக ஸ்தம்பம் என்ன ஆகுது, இருள் சூழ்ந்ததாக இவர்களுக்கு பின்னாடி வருது. இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது அதே மேக ஸ்தம்பம் எகிப்தியர்களுக்கு இருளாகிறது, அவர்களை உள்ளே இழுக்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாரும் கரையேறிட்டாங்க. மோசே, ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடி கோலை நீட்டு அப்படின்றாரு. இப்போ என்ன நடக்குது? அங்கு செங்கடல் மறுபடியும் ரெண்டாக பிளந்த செங்கடல் மறுபடியும் ஒன்றாகிறது. அப்போ அங்க உள்ள இருந்த பார்வோன் உட்பட எல்லா எகிப்திய சேனைகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. எதிரி முழுக்க சங்காரமானான். இதை பார்த்த உடனே ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்தாருன்னு சொல்லி மிரியாம் அம்மா பெரிய பாட்டு பாடி அவங்க ஒரு கன்வென்ஷனுக்கே ஆயத்தமாயிட்டாங்க. எல்லா ஜனங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். ஜனங்கள் எல்லாம் கரகோஷம் பண்ணி என்னுடைய எதிரிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லி அவர்கள் மிகுந்த ஆர்ப்பரித்து கொண்டிருந்த போது அங்கு அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருந்ததுன்னா, அங்கிருந்து அதை பார்த்து கொண்டிருந்த தேவ தூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து ஆண்டவர் செய்த இந்த விடுதலையை பார்த்து அவர்களும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு குதிச்சு அவங்களும் அவங்களுடைய சந்தோஷத்தை பயங்கரமா வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். அப்போ ஆண்டவர் அவரிடத்துல கேட்டாராம், அவன் மனுஷனா இருக்கிறவன் தன்னுடைய எதிரி அழிந்து போன உடனே அவன் சந்தோஷப்பட்டு அவன் அப்படி குதிக்கிறான். ஆனா நீ மனுஷன் இல்லையே, நீ தூதன் தானே. இவனையும் இந்த எகிப்தியனையும் யார் தான் படைச்சது? எகிப்தியனையும் நான் தானே படைச்சேன், அவனும் என்னுடைய படைப்பு தானே.
அவன் அழிந்து போவதை பற்றி நீங்க எப்படி சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கேட்டதாக அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறத ஒருத்தர் சொன்னாரு. இது முழுக்க 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 அந்த அந்த அவ்வளவு பெரிய ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் எதனால வருது? ஆண்டவர் அந்த அதாவது God hates evil, but God does not hate an individual. அந்த அந்த பொல்லாப்புக்கு வந்த அது பேர் என்ன, நியாய தீர்ப்பு தானே ஒழிய ஆண்டவர் ஜனங்களை ஒருபோதும் அவர் வெறுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனா அந்த சந்தர்ப்பத்திலேயே நம்ம பார்க்கிறோம், பல எகிப்தியர்கள் அவர்களும் இந்த ஜனங்களோட ஆண்டவரை விசுவாசித்து அவர்களோடு கூட வந்ததை நம்ம பார்க்க முடியும். வசனத்தில் அப்படி இல்லை. ஆனா எப்படி ஒரு ஆட்டினுடைய ரத்தம் அந்த தலைச்சன்களை பாதுகாத்ததை போல அதை கேள்விப்பட்ட அநேக எகிப்தியர்களும் அதை போலவே செய்து தங்களை தப்புவித்து கொண்டார்கள் அப்படின்னும் அது அப்படி பைபிள்ல இல்லை நான் சொல்றது. ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஒரு பெரிய ஒரு இதுல ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்த எகிப்தியர்கள் தங்கள் மாடுகளையும் ஆடுகளையும் என்ன பண்ணாங்களாம், பத்திரப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காதவருடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் அவர்கள் அந்த வயல்களில் மரித்து போனதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன? God hates evil, but he loves the sinners. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாமும் பாவத்தை அடியோடு வெறுத்து பாவியை சிநேகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னதுனால அவங்கள என்ன செய்யக்கூடாது, அடிச்சு உதைச்சு தரைய தேய்ச்சி காலி பண்ணக்கூடாது. அது இல்லை ஆண்டவருடைய நோக்கம், திட்டம். அப்படி ஆண்டவர் செயல்படுவதே இல்லை. ஆனால் அவர் ஒருபோதும் பாவத்தை கண்டு அந்த பாவத்தை பாராமுகம் காட்டுகிறவர் அல்ல. பாவம் என்ன பண்ணும்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாம் கான்சிக்வன்சஸ். These consequences can never be altered. அது அப்படிதான். ஆனா அப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நாமும் இருக்க கடவீர்கள், நீங்களும் இருக்க கடவீர்கள்னு இயேசு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் சம்திங் இன் த ஃபியூச்சர், இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன செய்யணும்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல மன்னிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? அவர் பூரண சற்குணராய் இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த சப்ஜெக்ட் இது இன்னும் சொல்ல போனா திஸ் இஸ் த ஃபுல்க்ரம் ஆஃப் த ஹோல் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே அதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் என்ன பண்ணாரு? என் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னாரு. அதே இயேசுனுடைய சீசனாகிய அவன் பேர் என்ன, ஸ்தேவானும் அதே வார்த்தையை சொல்லி ஜீவனை விட்டதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட அன்பு எப்படி வருகிறது? அது கல்வாரியில் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய மேன்மைதானே ஒழிய வேற நம்முடைய திறமை அல்ல. நம்மால இப்படி நம்மளால நமக்கு நம்முடைய எதிரிகளை மன்னிக்க முடியாது. ஆனால் இயேசு எனக்கு செய்ததை நான் அறிந்திருப்பேனானால், அதை நான் புரிந்திருப்பேனானால் என்னால் என்னுடைய எதிரியையும் மன்னிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நமக்கு
இந்த உலகத்துல எதிரிகள் உண்டா? கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்களா? ஏண்டி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்களா அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் இல்லை. நம்ம நம்முடைய நம்முடைய யுத்தம் என்னது? ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல. நமக்கு எதிரின்னு ஒரே ஒருத்தன் தான். அது யாரு? சாத்தான் தான். அதனால நம்ம அவனை போய் நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நாம் அவர்களை நடத்துகிறோம், அவர்களோடு நம்ம அதுக்காக அவங்களோட கட்டிப்பிடிச்சு முத்தம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும், அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், அவர்களுக்காக நம்ம நன்மை செய்ய முடியும். அப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இந்த முக்கியமான ஒரு பகுதி. இந்த கிறிஸ்தவத்தினுடைய இதை நான் சத்தியமா நான் எப்படி பிரசங்கம் பண்ண போறேன்னு தான் நினைச்சேன். எனக்கு இந்த சப்ஜெக்டே அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். இதை எப்படி மனசுல கொண்டு இதை எப்படி சொல்றது? இது ஒரு 40 நிமிஷத்துல இதை அடக்கக்கூடிய சப்ஜெக்டும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் கிருபை தந்தார். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சத்துரு ஒரே ஒருத்தன் தான், அது பிசாசு. மனிதர்கள் ஒருபோதும் நமக்கு சத்துருக்கள் அல்ல. ஒருவேளை நமக்கு எதிராக வந்தாலும் அவர்களுக்கு மன்னிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை தாழ்த்தி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று இருக்க கடவீர்கள் என்று சொன்னீரே. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்களுடைய திறமையினால், எங்களுடைய கழுவினால், எங்களுடைய எபிலிட்டிஸில் செய்ய முடிகிற விஷயம் இல்லை. ஆனால் அது நீர் கிருபை தருவீரானால், உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புவீரானால், உம்முடைய அன்பினால் எங்களை நிறைத்தீரானால் ஆண்டவரே அது சாத்தியப்படும். அதை சாத்தியப்படுத்தியவர்கள் அநேகர் வரலாற்றில் இருக்கிறார்கள். தங்களுடையவர்களை நேசித்தவர்களை கொலை செய்தவர்களையும் மன்னித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அன்பினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய சத்துருக்களை நேசிக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உம்முடைய கருத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா. அன்பே